இது வரைக்கும் நம்மளுடைய கம்யூனிட்டியில் 175 இப்போ நான் இந்த பிரணவ் மகி சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 175வது சேனலாக மானிட்டைஸ் பண்ணுறேன். ஓகேவா? என்னுடைய இந்த ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் இந்த 3 hours கிளாஸில் எல்லா சேனலும் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே 1,50,00,000 ரூபாய் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்லேருந்து 2 வருஷம் கேப்பில் மணி மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா, நம்முடைய இந்த பிரணவ் மகி அப்படிங்கக்கூடிய சேனல் வித்தின் 2 வீடியோவில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத உங்கள்கிட்ட ஒரு வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கேப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ளை நவ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கா. இந்த ஒரு கேப்பில் நம்முடைய இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட சேனல் மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சு. வித்தின் 60 டேஸில் 2 மாதத்தில் 40 வீடியோவில் இந்த சேனல் எஸ் 1 2 3 இந்த வீடியோவில் நீங்கள் பல டைம் யூடியூப் சேனல் வீடியோஸ் போட்டு க்ரோ ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி 3 டிப்ஸ் ஃபார் குயிக் க்ரோத் ரிலேட்டடாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுடைய ஒரு சேனல் குயிக்காக க்ரோ ஆகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நிறுத்து, நீ யார், ஃபஸ்ட்டு அதை சொல்லு, உனக்கு என்ன தகுதி இருக்குது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் உங்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ இது வரைக்கும் என்னை பற்றி தெரியாதவங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. 2 வீடியோவில் 4000 சப்ஸ்கிரைபர் சம்திங் வந்திருக்கு. ஸோ அதுவும் மொதல் வீடியோ போட்டு 2 வாரம் தான் ஆயிருக்கு, 2 வீக்ஸ். ஓகேவா? 81,000 வியூஸ் மொதல் வீடியோவே போயிருக்கு. 2வது வீடியோ போடும் பொழுது இந்த வீடியோ நிலையே மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஒரு சேனலை மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை? 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் இங்கே 3800 இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு வாட்ச் டைமும் தேவைப்படும். இது எப்படி நான் நம்புறது? 2 வீடியோவில் எப்படி மானிட்டைஸ் பண்ண முடியும்? அதுவும் 2 வாரத்தில். ஆக்சுவலாக ஒரே வீடியோவில் 10 நாளில் இந்த சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு 3 டேஸாக நான் டெய்லியும் என்னுடைய டாஸ்கில் மானிட்டைஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும்னு எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது நான் பண்ண மாட்டேன். எனக்கு யாரோ சூனியை வச்சுட்டாங்க. இன்றைக்கி எழுதியிருக்கேன், பட் இன்றைக்கி அந்த சூனியத்தை நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய யூடியூப் ஸ்டுடியோவில் ஓகேவா இந்த சேனல் இப்போதைக்கு 3800 இருக்குது. அப்ளை பட்டன் லாஸ்ட்டு 3 டேஸாக காட்டிக்கிட்டு இருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அல்லது ஒரு திமிர்த்தனத்தில் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, குயிக்காக நமக்கு க்ரோ ஆகும் பொழுது நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட இது என்னுடைய மெயின் சேனல்ஸ்லாம் நான் காட்டுறேன். இந்த சேனல் 176வது சேனலாக நம்மளுடைய கம்யூனிட்டியில் மானிட்டைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ போர் அடிச்சு போச்சு உண்மையாலுமே மானிட்டைஸ் பண்ணி. ஓகேடா, உனக்கு ஏதோ கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு போட்டு குயிக்கான க்ரோத் நம்ம எடுக்க முடியும். இப்போது 88,000 வியூஸ் டோட்டலாக இந்த பிரணவ் மகி அப்படின்ற சேனலில் போயிருக்கு. இந்த டேஷ்போர்டு பார்க்காதவங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பீக்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி சடன் க்ரோத் அப்படின்றது மொதல் வீடியோலேயே வரும். 2வது வீடியோ போடும் பொழுது இந்த சேனல் ஆல்மோஸ்ட் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. இந்த டேலே மானிட்டைஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நமக்கு 4000 மணி நேரம் இருந்தால் போதும். இங்கே 5600 மணி நேரம் ஓடி இருக்கு. அதிகமாகவே 1600 மணி நேரம் ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துலையே நமக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் ஒரு 3 டேஸாக சும்மா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது மட்டுமே ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்துருக்கும். மானிட்டைஸ் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும். 3500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இது லாஸ்ட் 28 டேஸ், May 29 to June 5. இதை இன்னுமே நம்ம 10 நாளுக்கு வச்சு பார்க்கலாமா? லாஸ்ட் 10 டேஸில். அது எப்படி 10 டேஸ்? வாங்க காட்டுறேன். கஸ்டம் போயிட்டு இதில் நம்ம May 26 கொடுத்துக்கலாம். ஓகேவா? May 26 to June 6 கரெக்டாக ஒரு 10 நாள் கேப்பில் நம்ம அப்ளை கொடுத்துக்கலாம். அப்ளை கொடுத்துட்டுனா தெரியும், May 26 to June 5 2025 4000 மணி நேரம் வந்துருச்சு. 2200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி குயிக்கான க்ரோத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு வருது? அண்ட் அதுவும் 66,000 வியூஸ்லேயே நமக்கு இந்த சேனல் மானிட்டைஸ் ஆகுது. இந்த மாதிரி குயிக்கான க்ரோத் எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு 50,000 வியூஸு, 1,00,000 வியூஸு, ஒரு இந்த மாதிரி கம்மியான வியூஸ் போச்சு அப்படின்னா ஒரு சேனலில் எவ்வளோ மணி வரும் அதை நம்ம பார்த்துடலாமா? இப்போது இது என்னுடைய இன்னொரு சேனல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த வீடியோ 3000 வியூஸ் போயிருக்கு. இந்த வீடியோ 12,000 வியூஸ் போயிருக்கு. இந்த வீடியோ 3000, இந்த வீடியோ 58, இந்த வீடியோ 13, இந்த வீடியோ 87,000 போயிருக்கு. இப்போது இந்த 87,000 போன இந்த வீடியோவோட இன்கம் பார்க்கலாம். நிறைய பேர் இன்ன வரைக்குமே
நீ வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு நேரம் இல்லை சாமி, நேரம் இல்லை. ஓகேங்களா, மானிட்டைஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிலிட்டி வந்ததுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களுடைய லைஃப்பில் ஒரே ஒரு முறை 1 மாதம் 30 நாள் ஃபுல் பிஸியாக இருந்து பாருங்கள். ஓகேவா, நான் இதை விட அப்ளை பண்ணுறத விட என்னடா உனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் பிஸியாக வந்து நான் என்னுடைய லைஃப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. வ்ளாக்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் வரப்போகுது. அண்ட் பிஃபோர் தட், எப்படி பேசணும் 5 ரூல்ஸ் உன் மதிப்பை அதிகரிக்கும் பேச்சுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 87,000 வியூஸ் போயிருக்கு. இந்த ஒரு வீடியோவே எகெயின் வந்து 4000 மணி நேரம் இருந்தால் போதும். 4000 மணி நேரம் ஓடிருச்சு. 1300 மணி நேரம் 1300 சப்ஸ்கிரைபர்ஸே வந்துட்டாங்க. இதே புது சேனலில் இருந்தால் இந்த ஒரு வீடியோனாலே இன்னொரு சேனலும் மானிட்டைஸ் ஆன கணக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 87,000 வியூஸுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் வருது. இந்த வீடியோ நான் போட்டு கரெக்டாக 2 வாரம் ஆகுது. ஒரு 5 நாள் கேப்பில் இந்த ஒரு வீடியோ மட்டுமே எனக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட ரெவின்யூ எவ்வளோ அப்படின்றத இன்னும் 1000 பேர்த்துக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போது 1000 பேர் இந்த வீடியோக்கு ஆக்சுவலி RPM வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா, கிட்டத்தட்ட 70, 80, 90 அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 59 ரூபா தான் இருக்குது. 1000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா 59 ரூபா வரும். எனக்கு 10,000 வியூஸ் போச்சுன்னா 590 ரூபா வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீடியோக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களால் மணி அப்படின்றது மேக் பண்ண முடியும். அப்போ இந்த வீடியோ 1,00,000 வியூஸ் போச்சு அப்படின்னா கரெக்டாக 6,000 ரூபாய் இந்த ஒரு வீடியோ மட்டுமே எனக்கு வந்து இன்கம் கொடுத்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். நான் ஏன் இத்தனை விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து ஒரு சேனல் எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா, இந்த வீடியோ எனக்கு 58,000 வியூஸ் போயிருக்கு. ஓகேவா, அண்டு 6,400 ரூபா கொடுத்துருக்கு. ஓகே, இந்த 2 வீடியோ மட்டும் போட்டுட்டு விட்டுட்டாலே எனக்கு இந்த 2 வீடியோ மட்டுமே கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா, இந்த வீடியோ போட்டது எப்போ, மே 21. கரெக்டாக ஒரு 10 நாள் 5 நாள் கேப்பில் இந்த ஒரு வீடியோ எனக்கு 6,000 ரூபாய் கொடுத்துருக்கு. 2,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனலில் ஏற்றி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியாக நீங்கள் போடணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் அப்படின்றது இருக்குது. இதை தான் நான் உங்களுக்கு 3 ஹார்ஸில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, தயவு செய்து என்னுடைய ஃப்ரீ 90 மினிட்ஸ் கிடையாது, 3 மணி நேரத்துக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரே ஒரு முறை அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடியோலையும் உங்களால் இந்த அளவுக்கு மணி எடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, இந்த வீடியோ எந்த எடிட்டும் இல்லாமல் வரப்போகுது. ஸோ நம்ம இந்த குயிக் க்ரோத் டிப்ஸை வந்து பார்த்துடலாமா? யூடியூப்பில் நீங்கள் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ரோத் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு க்ரோத் இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ அப்படின்றது போட மாட்டோம். கரெக்டாக? இப்போ இது என்ன, இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இதை பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பென் எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுதுறது எல்லாமே எழுதும். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி தமிழ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை பற்றியெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சு இன்கேஸ் நீங்கள் வந்து லைக் இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதி இங்கே வந்துடும். இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம டாப் 3 குயிக் க்ரோத்துக்கான டிப்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா உங்களுக்கு, அது ஒரே வீடியோவில் 10 நாளில் அந்த சேனல் மானிட்டைஸ் ஆகிருக்கு. அப்ளைக்கு வந்திருக்கு, எலிஜிபிலிட்டிக்கு வந்திருக்கு. பிஃபோர் தட் என்னுடைய யூடியூப் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இது 90 டேஸ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். 30 நாள் ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. அடுத்த 60 நாள், ஓகேவா, ஃபஸ்ட்டு 30 டேஸ் அப்படின்றது நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. அடுத்த 60 நாள் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ண விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ப்ராப்பராக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குயிக் க்ரோத் அப்படின்றது என்ஷூர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்மளுடைய கம்யூனிட்டியில் 175, இப்போ நான் இந்த பிரணவ் மகி சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 175வது சேனலாக மானிட்டைஸ் பண்ணுறேன். ஓகேவா, என்னுடைய இந்த ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் இந்த 3 ஹார்ஸ் கிளாஸில் எல்லா சேனலும் பார்க்க போகிறீங்க. ஓகேவா, அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே 1,50,00,000 ரூபாய் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்லேருந்து 2 வருஷம் கேப்பில் மணி மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இவ்வளோ பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னோட 1-on-1 சப்போர்ட்டோட சேர்த்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்னுடைய கம்யூனிட்டியில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பிரணவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போதைக்கு நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7200727350 7200727350 அப்படின்ற நம்பருக்கு யூடியூப் 2025, ஓகேவா,
அல்லது YT 2025 அப்படிங்கக்கூடிய கோடு வேர்டு மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க. நான் என்னுடைய கம்யூனிட்டி லிங்க் மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போதைக்கு குயிக்காக க்ரோ ஆகக்கூடிய ஒரு 3 டிப்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துட்டு மற்ற விஷயங்கள் நம்ம பின்னாடி பேசலாம். அடுத்த வீடியோவில் இப்போவே நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் ப்ராப்பரான வழியில் நம்ம மானிட்டைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். பிஃபோர் த டிப் நம்பர் 1, சூஸ் அ ரைட் நீஷ். உங்களுக்கு என்ன வரும் நீஷ் அப்படின்றது கேட்டகரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் vlog போட போகிறீங்களா, இல்லை வந்து கேமிங் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஸ்க்ரோல் ஆகக்கூடிய வீடியோஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை மோட்டிவேஷனல் வீடியோவா, ஃபினான்ஸ் வீடியோவா, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸா, இல்லை கதை சொல்ல போகிறீங்களா, குழந்தைங்களுக்கானதா, குக்கிங் சேனலா, இது மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்றதா நீஷ் அப்படின்றது. நீங்கள் ப்ராப்பரான நீஷை சூஸ் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம எப்படி ஒரு நீஷை சூஸ் பண்ணுறது, குயிக்கான க்ரோத் இருக்கக்கூடிய நீஷஸ் என்ன, அதிகமாக மணி கொடுக்கக்கூடிய ஹை RPM இருக்கக்கூடிய நீஷஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம கைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு என்ன விஷயம் வருது, எதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்றத எடுத்து நீங்கள் வீடியோ போடணும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் எளிமையாக க்ரோ ஆகக்கூடிய நீஷஸில் நீங்கள் வீடியோ போடலாம். அதெல்லாமே என்னுடைய லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக இப்போ ஒரே வீடியோவில் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ண ஒரு நீஷ். அதனால என்னால் குயிக்காக குவாலிட்டியாக சொல்ல முடியும், ஆடியன்ஸுக்கு ரொம்ப நீடு இருக்கிற மாதிரி கொடுக்க முடியும். அதனால குயிக்கான க்ரோத் அப்படின்ட்டு வருது. ஸோ நீங்கள் vlog பண்ணலாமா இல்லை குக்கிங் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நீஷெல்லாம் இருக்குது, எதெல்லாம் குயிக்காக வளரும், எதெல்லாம் அதிகமாக மணி வரும், இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறக்கூடிய நீஷ் அப்படின்றது ஒரு 10லிருந்து 20 வீடியோக்குள்ளே குயிக்கான க்ரோத் கொடுக்கணும். கூடவே உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன தடயத்தை வச்சு உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரியான நீஷை சூஸ் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா மைக்ரோ விசஸ் மேக்ரோ நீஷ். இப்போ நான் இது பண்ணிக்கிட்டு இருக்குது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாவில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேன்வா முதற்கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மொபைல் எடிட் பண்ணணுமா, லேப்டாப்பில் எடிட் பண்ணணுமா, எப்படி நீஷ் சூஸ் பண்ணுறது, எப்படி டாபிக், எப்படி SEO, எல்லா வீடியோ எப்படி ரேங்க் பண்ணுறது எல்லாமே நான் கைட் பண்ணுறேன். இப்போதைக்கு டிப் நம்பர் 2ல் மைக்ரோ விசஸ் மேக்ரோ நீஷ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்ன மைக்ரோ, அது என்ன மேக்ரோ அப்படின்னா இங்கே இந்த நீஷை மறைச்சிட்டு கம்மியான ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய இடம் அண்ட் மாஸ் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குழந்தைங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைங்க வீடியோ உங்கள்கிட்ட வந்தால் நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன், குட்டி குழந்தைங்க பார்ப்பாங்க, ஏஜ்டான பீப்புள்ஸ் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போது முடி கொட்டக்கூடிய ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா முடி கொட்டக்கூடிய சொட்டத்தல நண்பர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25லிருந்து 35 வயசுக்குள்ளே இருக்க ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ மென்ஸுக்கான ஹேர் ஃபால் ரிலேட்டடான வீடியோ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அப்படின்றது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு ஃபியூ லேக்ஸில் அடங்கிடும். ஓகேவா? அதுக்கு மேலே பெருசாக போகாது. மேக்ஸிமம் அதையும் தாண்டி போகுது அப்படின்னா ஒரு நியர் டு ஒரு 10 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் ஆண்கள் வரைக்கும் இருப்பாங்க. அப்போ மேக்ரோனிஷ்னா என்ன அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட். ஓகேவா? லைக் நீங்கள் மற்ற எல்லாருமே யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனை விட இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நிறைய பேர் யூடியூப் பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு vlog பண்ணல அல்லது நிறைய பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணும் பொழுது அதிகமான ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ முடி கொட்டக்கூடிய ஒரு பிரச்சனை, நகம் இந்த விரல் நகம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு பிரச்சனை. இப்போது முடி கொட்டக்கூடிய வீடியோ போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் மில்லியனில் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. இன்னுமே ரொம்ப மைக்ரோவாக போய் நான் நகத்தை பற்றி மட்டும்தான் பேசுவேன், நான் வந்து ஐலைனர் பற்றி மட்டும்தான் பேசுவேன், இந்த மாதிரி ரொம்ப மைக்ரோ போக போக ஆடியன்ஸோட பேஸ் கம்மியாக இருக்கும், சர்ச் இருக்காது, அந்த வீடியோ காட்டினாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மேக்ரோ நீஷ், மாஸ் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய நீஷ் எப்படி சூஸ் பண்ணுறது, இதை தெரிஞ்சு நீங்கள் போங்க. இதை நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அடுத்து 3வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி. எப்படி ஒரே வீடியோவில் 10 நல்ல மானிட்டைஸ் பண்ண அந்த வீடியோ போய் திரும்ப எடுத்து பாருங்கள். வீடியோ குவாலிட்டியில் என்னென்ன அடங்குது, ஸ்கிரிப்டு, ஆடியோ, வீடியோ, இது எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும். ஓகேவா? ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு எந்த தப்பும் இல்லாமல் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸ்கிரிப்ட் தானே நான் எழுதிடுறேன் அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஹூக் வச்சு ஒரு விஷயமும் ஒரு வீடியோவும் ஹூக் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வீடியோவை ஏன் மக்கள் வந்து பார்க்கணும், மொதல் 1 நிமிஷம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அப்ளை பண்ண சொல்லிக்கிட்டே இருக்குது. இது இன்னைக்கு நைட் அப்ளை பண்ணிட்டு அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ வீடியோவோட குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்கிரிப்டை முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக கொடுங்க.
அந்த குவாலிட்டியில் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஸ்கிரிப்டில் குவாலிட்டி காட்டணும் அப்படின்னா நிறைய ஃபேக்ட்ஸ் காட்டலாம், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் காட்டலாம், இப்போதைக்கு என்ன போயிட்டுருக்குன்னு காட்டலாம், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், ரூல் 1 ரூல் 2 ரூல் 3ன்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் குவாலிட்டி காட்டுங்க. ஆடியோவில் எப்படி குவாலிட்டி காட்டுறது? இங்கே பாருங்கள், நான் இந்த மைக்கு வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஆடியோ அப்படின்றது உங்களுக்கு கேட்குது. இதுக்காக இந்த மைக்கு தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதெல்லாமே அடுத்தடுத்து நான் கேஜெட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இருக்க குவாலிட்டியை இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோனில் கூட கொஞ்சம் இது கூட ஒரு பெரிய குவாலிட்டியான ஃபோன் அப்படியெல்லாம் இது உள்ள ஒரு 20,000 தான். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ரிசீவர் வச்சு என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் ஆடியோஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த ரிசீவரில் பண்ணின வீடியோஸ் லேக்ஸில் வியூஸ் அப்படின்றது போயிருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கலாம். இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஹெட்செட்டில் எப்படி பேசுறது, உங்கள்கிட்ட ரோடு தான் இருக்கணும், போயா தான் இருக்கணும், டிஜே தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த ஹெட்செட் மோர் தென் எனஃப். ஓகேவா? ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக மாறுறதுக்கு ஆர்வமும் ப்ராப்பரான நாலேஜும் இருந்தால் மட்டுமே போதும். நான் கைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆடியோ அப்படின்றது தங்குதடை இல்லாமல், திக்காமல், திணறாமல், ப்ராப்பராக ஒரு ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய இடங்களில் உணர்ச்சி வசப்பட்டு மெல்ல பேசக்கூடிய இடங்களில் மெல்ல பேசி அந்த ஃப்ளோ அப்படின்றது ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? வீடியோ குவாலிட்டியில் முடிஞ்ச வரைக்கும் ஹூக் அப்படின்றது மொதல் 1 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னு இதை 10 கட்டம் தான் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 10 இது ஒரு 5 கட்டன்னு வைங்களேன். 5 நிமிஷம் வீடியோ அப்படின்னா இங்கே 1 2 மீதி இருக்கக்கூடிய இந்த 13 நிமிஷத்தை மொத்தமாக ஒரு 10 மணி நேரத்தில் எடிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த 10 மணி நேரத்தில் 7 மணி நேரத்தை இந்த 2 கட்டத்தில் கொடுங்க. ஓகேவா? மீதி 3 மணி நேரத்தில் இதெல்லாம் எடிட் பண்ணுங்கள். இங்கே ஆடியன்ஸை நிற்க வச்சுட்டீங்க, பார்க்க வச்சுட்டீங்க. ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ஆடியன்ஸை பார்க்க வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய வீடியோ கூட சிங்க் ஆயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி கூட நீங்கள் குவாலிட்டி மற்ற விஷயங்களை குறைச்சிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது, அவங்கள லைக் வாங்க வைக்கிறது, லைக் நீங்கள் வாங்குறது, அவங்கள கமெண்ட் பண்ண வைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் மொதல் 3 கட்டத்தில் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ மீதியும் குவாலிட்டியாக வேணாமானா குவாலிட்டியை கொடுக்கணும். நான் வந்து லைக் ஒரு கம்பேரிட்டிவ்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நிறைய டெக்ஸ்ட், நிறைய பிஜிஎம், நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அப்ராப்ரியேட்டான கிளிப்ஸு, பி ரோல்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். பிரணவ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட லேப்டாப் இல்லாமல் நல்ல மொபைல் இல்லை, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீ இன்ஷாட் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் பண்ணிக்க முடியும். அந்த மொதல் வீடியோ இருங்க நான் காட்டுறேன். அந்த ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷாட்டில் நான் மேக் பண்ணது. ஓகேவா? இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த வீடியோ இன்ஷாட்டில் மேக் பண்ணது. நான் வந்து பெய்டு வச்சுருக்கேன். பட் பெய்டு இல்லை அப்படின்னாலும் இதே குவாலிட்டி உங்களால் மேக் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக எப்படி டைட்டில் வைக்கிறது, எப்படி தம்ப்நெயில் வைக்கிறது, இது எல்லாம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி நான் கைட் பண்ணுறேன். ஸோ என்னால் இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்கள் மட்டும் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 விஷயங்களில் ஆரம்பத்தில் ஒரு மொதல் 10 வீடியோ நீங்கள் குவாலிட்டியாக போட்டாலே உங்களுடைய சேனல் அடுத்தடுத்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? போனஸ் ஒரு டிப்பு சொல்கிறேன். நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது வரும். அடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது, மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பரான வேலை நான் கைட் பண்ணுறேன். ஓகே? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு, ஓகேவா, வெயிட் அ மினிட், நான் எழுதி காட்டிட்டுமா? எங்கள் பெண்ணு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். எஸ், இங்கே வந்து நம்ம பென்னு சூஸ் பண்ணிக்கணும். இதை பற்றி எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் நான் சொல்லித் தருவேன். டோன்ட் வரி. ஓகேவா? என்னென்ன இதெல்லாம் என்ன ப்ரைஸ், இதை பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன். 7200727350 +91 போடணும் அப்படின்றவங்க போட்டுக்கோங்க. 7200727350 இந்த நம்பருக்கு என்னன்ட்டு அனுப்பணும். யூடியூப் 2025 அப்படின்ட்டு சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய 3 hours 3 மணி நேரம் ஃப்ரீ லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். தயவு செய்து யூடியூப்லேருந்து மணி மேக் பண்ணணும், ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு வரணும், ரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் வாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க சும்மா வந்து குரூப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு இதெல்லாம் வராதிங்க. ஓகேவா? ஸோ ரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் யூ ஆர் வெல்கம். ஓகே? நம்ம அடுத்த வீடியோவில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரணவ் மகி. அண்ட் இன்னொரு சின்ன சஜஷன் மட்டும் கொடுங்க கைஸ். இங்கே பாருங்கள், டேபிள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது பாருங்கள். எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம ரூமை அழகாக வச்சுக்கலாம்.
இது ரிலேட்டடாக எனக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இப்போ என்ன ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா, நம்முடைய இந்த பிரணவ் மகி அப்படிங்கக்கூடிய சேனல் வித்தின் 2 வீடியோவில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத உங்கள்கிட்ட ஒரு வீடியோ மூலமாக நான் வந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கேப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ளை நவ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கா. இந்த ஒரு கேப்பில் நம்முடைய இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட சேனல் மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சு. வித்தின் 60 டேஸில் 2 மாதத்தில் 40 வீடியோவில் இந்த சேனல் முருகா சரணம் அப்படிங்கக்கூடிய சேனல் மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதுக்கு மேலே 60 நாள் தான் ஆயிருக்கு. 60 நாளில் ஒரு சேனலை எப்படி குயிக்காக மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் மற்ற விஷயங்கள்லாம் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, குவாலிட்டி இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் ஆர்கானிக்காக வியூஸ் எடுக்கக்கூடிய மற்ற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணணும். இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும் பொழுது இந்த மாதிரியான க்ரோத் அப்படின்றது வந்துடும். இப்போ நான் வந்து என்னுடைய சேனலை வந்து 175வது சேனலாக மானிட்டைஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது 175வது சேனலாக நம்முடைய ஸ்டூடெண்ட்டோட ஒரு சேனல் வந்து மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப ஹாப்பியான நியூஸ்.